சனஸ்ஜுது ஃபீ ஹாதல் மஸ்ஜித் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய உடல்கள் சிதைக்கப்படட்டும், எங்களுடைய வீடுகள் சின்னாபின்னமாக சிதறடிக்கப்படட்டும், எங்களுடைய பெற்றவர்கள் இந்த கொடூரர்களால் கொல்லப்படட்டும். ஆனாலும் சொல்கிறோம் இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் இந்த மண்ணிற்கு நாங்கள் சுதந்திரத்தை பெற்றே தீர்வோம். அது மட்டுமல்ல, இந்த பள்ளிவாசலில் நாங்கள் சுஜூது செய்தே தீர்வோம். எல்லாம் இழந்ததற்கு பின்னாலும் அந்த மண்ணில் தான் வாழ்வோம் என்று மண்ணை அள்ளி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற அந்த சமூகம் இன்றும் அந்த மண்ணில் எதற்காக இருக்கிறார்கள் தெரியுமா? எங்களுடைய மூதாதையர்கள் பறிகொடுத்து விட்ட இந்த பள்ளிவாசலை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் உயிரை கொடுக்கிறோம். அதுக்கு மண்ணை தின்னணும்னா மண்ணை தின்னுட்டாவது இந்த மண்ணில் நாங்கள் வாழ்வோம், இந்த மண்ணில் எங்களுடைய நச்சு பட வேண்டும் என்பதற்காக. பாலிஸ்டிக் மிசைல் சிச்சீடுங்கிற பேர்ல, ஃபத்தாஹ் அப்படிங்கிற பேர்ல, அபு சரூஹ் ஏவுகணைகளின் தந்தை அப்படிங்கிற பேர்ல புதிய புதிய ஏவுகணைகளை இறக்குமதி செய்வதை பார்த்த உலக ரவுடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட பின்வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பவரை அல்லாஹ் வச்சிருக்காங்கிறத சவுதி அரேபியாவுக்கு தெரியாது, உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார நாடு. கத்தாருக்கு தெரியாது, ட்ரம்புக்கு ஒரு பிளைட்டையே, போயிங் ரக விமானத்தையே கொடுத்த கத்தாருக்கு தெரியாது. உலகத்திற்கு அதிக எண்ணெய் வளங்களை தரக்கூடிய குவைத்துக்கு தெரியல, எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய பஹ்ரைனுக்கு தெரியல, இலங்கை முஸ்லிம் நாடுகளுக்கு தெரியல. ஆனால் ஈரானியர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அல்லாஹ் ஒரு பவரை கொடுத்திருக்கிறான், அந்த பவரை இரும்புல கொடுத்திருக்கிறான். அந்த இரும்பை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான் தெரியுமா? இந்த மண்ணில் நீதிக்காக, நேர்மைக்காக, நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் வானத்திலிருந்து இதை இறக்கி வச்சிருக்கிறான்னு சொல்லி இருக்கிறான். இதை வைத்துக் கொண்டு எவன் வந்தாலும் நீதிக்காக நாங்கள் இந்த மண்ணில் போராடுவோம் என்று சொல்லுகிற அந்த தைரியம் அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா குர்ஆனுடைய இந்த வசனங்களை அவர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள். ஒரு 4 தலைமுறை எங்களுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் நம்மள்ட்ட நீதியை கேட்க சொல்லல, நீதியை செலுத்த சொன்னான். நீதி கேட்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது, நீதி செலுத்துகிற இடத்தில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது புரண்டு பல்ல உடைச்சு பட்டினி கிடந்து மிக மோசமாக இருந்த ஒரு சமூகத்தை இப்படி ஒரு உயர்ந்த சமூகமாக உலகத்தில் இவர்கள் எங்கு வந்தாலும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை உலகளாவிய அளவில் முஸ்லிம் சமூகத்தின் மீது இருந்துச்சுல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவை விட்டு வெளியே போற நேரத்தில் அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தணும்னு, வேண்டாம்ப்பா இந்த ஊரே எனக்கு வேண்டாம் வெளியே போகும்போது மக்காவாசிகளில் சில முக்கியஸ்தர்கள் அபூபக்கர் சித்திக், உங்களை மாதிரி ஆட்கள் இந்த ஊரில் இருந்து போனா இந்த ஊர்ல மழை வராது, இந்த ஊரினுடைய செழிப்பு இருக்காது, இந்த ஊர்ல நீதி இருக்காது, அதனால நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்களே. யமன் தேசத்தை கடந்து சென்ற ஒரு சஹாபிகளுடைய கூட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து உங்களுடைய கரம் பிடித்து நீங்கள் எந்த வழியை பின்பற்றி இருக்கிறீர்கள் அந்த வழிக்கு வருகிறோம் என்று முஸ்லிம் ஆனார்களே. அந்த வரலாறுகளை எல்லாம் படித்து விட்டு எங்கே இருக்க வேண்டிய நம்முடைய சமுதாய பிள்ளைகளின் பெயர்கள் பத்திரிகைகளில் வருகிறது. இன்னைக்கு இருக்குது. முஸ்லிம்களுடைய வாக்கே இல்லாத ஒரு சில இடங்களில் இன்றைக்கும் முஸ்லிம்கள் அதிகாரத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? அவர்களின் மீது இருக்கிற நம்பிக்கை. இவ முஹம்மதின் வாரிசு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நீதி செலுத்தினார்களோ அப்படி இவர்களும் நீதி செலுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளின் மீது நமக்கே இல்லையே. அல்ஹம்துலில்லாஹ். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل
له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله بلغت الرسالة وأديت الأمانة ونصحت الأمة وكشفت الغمة وجاهدت في سبيل ربك حق جهاده وعبدت ربك حتى أتاك اليقين بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العظيم மிகுந்த கவலையோடும் சமுதாயத்தை எப்படியாவது இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமையின் நிலையிலும் ஏற்றம் பெற செய்ய வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடும் சிவகாசி மாநகர ஜமாஅத்துல் உலமா ஏற்பாடு செய்து மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சியினுடைய இந்த மஜ்லிஸின் தலைவரும் சிவகாசி ஷாஃபி மத்ஹப் பெரிய பள்ளிவாசலினுடைய தலைவருமான பேர் முகமது ஹாஜியார் அவர்களே, முன்னிலை வகித்து இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை தொடர்ந்து அனைத்து மஹல்லாக்களிலும் நடைமுறைப்படுத்த அர்ப்பணிப்பு உணர்வோடு இங்கே வருகை தந்திருக்கிற சிவகாசி அனைத்து பள்ளிவாசலனுடைய தலைவர்கள் மற்றும் நிர்வாக பெருமக்களே, சிவகாசி மாநகர ஜமாஅத்துல் உலமாவினுடைய முதுகெலும்புகளான சகோதர மௌலவிகளே, உலமா பெருமக்களே, சமுதாயத்தினுடைய சமகால நிகழ்வுகளை குறித்து கவலையோடு
எப்பொழுதும் சிந்தித்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்கிற பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிற சமுதாய பெரியவர்களே, சமூக ஆர்வலர்களே, வருங்கால இந்தியாவினுடைய இஸ்லாத்தை தங்களுடைய தோள்களிலே சுமக்க இருக்கிற இஸ்லாமிய இளைஞர்களே, வருங்கால சந்ததிகளே, நாங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்று ஆளாகி நாங்களும் இந்த சமூகத்தில் மனிதர்கள் என்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அல்லாஹ் ஒரு காரணமாக ஏற்படுத்தி தந்த எங்களை ஈண்டெடுத்த எங்களின் அன்பு தாய்மார்களே, வருங்கால தாய்மார்களான சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான அவனுடைய இறை இல்லத்தில் அவனுடைய மார்க்கத்தை நிலை பெறச் செய்ய வேண்டும் என்கிற உன்னத உணர்வோடு இங்கே ஒருங்கிணைந்திருக்கிற நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் பிரார்த்தனையை கொண்டு வசியத்து செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடும் இதை ஒருங்கிணைத்திருக்கிற சிவகாசி மாநகர ஜமாஅத்துல் உலமாவினுடைய இந்த ஒருங்கிணைப்பை அல்லாஹ் கபூல் செய்து மறுமையில் சுவனத்தில் நாமெல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய வாய்ப்பையும் நசீபையும் நமக்கும் இந்த உலமா பெருமக்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடும் இதை செவி மடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்களான ஹிந்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு, தொப்புள் கொடி உறவுகளுக்கு இஸ்லாத்தினுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டவனாக அல்லாஹ் அவர்களுக்கும் ஹிதாயத்து வழங்கி இந்த உலகத்தில் எப்படி நாம் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இது போன்று நாளை மறுமையில் சுவனத்திலும் ஒன்றுபட்டிருக்கிற வாய்ப்பை நசீபை அல்லாஹ் நமக்கும் அவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்கிற துவாவோடு ஒரு சீரிய சிந்தனையாளர்கள் நிறைந்திருக்கிற இந்த சபையில் ஒரு பெரிய கருத்துக்களை சொல்லக்கூடிய அறிவோ ஆற்றலோ இறையச்சமோ எனக்கில்லை என்ற போதிலும் கூட உலமாக்களுடைய இந்த வேண்டுகோளுக்கு இணங்க சமகாலத்தினுடைய சமுதாயம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நோக்கி இந்த சமூகம் முன்னேறியே ஆக வேண்டும் என்கிற அவசியத்தை குறித்தும் இந்த ஒரு மணி நேரத்தில் நம்முடைய சிந்தனைகளுக்கு அல்லாஹ் ஒரு சிறந்த கருத்துக்களை அவனுடைய புறத்திலிருந்து வழங்க வேண்டும் என்று துஆ செய்து கொள்கிறேன். ஹஸரத் அவர்கள், நசீர் ஃபைசி ஹஸரத் அவர்கள் இந்த வக்ஃபினுடைய விஷயங்களை குறித்து சொன்னார்கள். இந்த வக்ஃப்னா அது வக்ஃப் போர்டுக்கான பிரச்சனை அப்படின்னு நாம நிறைய இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது வக்ஃப் போர்டுக்கான பிரச்சனை இல்ல. அது வக்ஃப் போர்டுக்கான பிரச்சனைன்னு சொன்னா நானும் நீங்களும் கூட இதுக்கு இவ்வளவு எல்லாம் பெரிய முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வக்ஃப் சொத்துக்களுக்கான பிரச்சனை. இந்த வக்ஃப் சொத்துக்கள் என்பது சிவகாசியினுடைய அனைத்து பள்ளிவாசலும் உள்ளடங்கும், சிவகாசியினுடைய அனைத்து தர்காக்களும் உள்ளடங்கும், சிவகாசியினுடைய முஸ்லிம்கள் அடக்கம் செய்யப்படுகிற அனைத்து கபிரிஸ்தானங்களும் உள்ளடங்கும். அதுல என்ன இந்த சட்டத்துல என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொன்னா ஒண்ணுமில்லை. இந்த சட்டம் அமுல்படுத்தாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், வேற வழியே இல்லை. ஒருவேளை இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? யாரோ ஒருத்தர் XRY அப்படின்னு சொல்லுவோம்ல, எனி அன்னோன் பர்சன் ஒருத்தர் இந்த கபிரிஸ்தான் எங்களுடைய முன்னோர்களின் சொத்து அப்படின்னு அட்ரஸ் இல்லாம போடுவாங்கல்ல, மொட்டை பெட்டிஷன், இப்படி போட்டுட்டா போதும். காலையில அப்படி ஒரு மொட்டை பெட்டிஷன் கலெக்டரேட்டுக்கு, விருதுநகர் மாவட்டத்துல ஆட்சியாளர்கிட்ட போகுதுன்னு சொன்னா அந்த ஆட்சியாளர் கலெக்டரை என்ன செய்வாருன்னு சொன்னா லுகருக்கு பள்ளிவாசல பூட்டுங்கன்னு சொல்லுவார். ஏன் சார், அசத்து சொன்ன மாதிரி 800 வருஷம் 400 வருஷம் 150 வருஷம் பழக்கத்தில் உள்ள பள்ளிவாசல் காலாகாலமா நாங்க தொழுதுட்டு இருக்கோம், நீங்க என்ன பூட்ட சொல்றீங்க? இந்த சட்டம் அப்படித்தான் சொல்கிறது. கலெக்டர் விரும்பி இதை பூட்ட சொல்லல.
இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இதுல ஏதாவது ஒரு வில்லங்கம் இருப்பதாக யாராவது ஒருவர் சொன்னார், அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது. எங்க சம்பந்தமே இல்லாத ஆளு அவரு சிவகாசியே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் ஈடுபடாது. இந்த பிரச்சனை முடிகிற வரையிலும் மாவட்ட ஆட்சித்தலைவரின் கண்ட்ரோலில் அது இருக்கும். அது பள்ளிவாசல்னு கூட நீங்க சொல்லக்கூடாது, கபிரிஸ்தானு கூட நீங்க சொல்லக்கூடாது. அது ஒரு வில்லங்க சொத்து, அரசின் கண்காணிப்பில் இருக்கிறது. சரி, இது முஸ்லிம்களுக்கு சொந்தமான கபிரிஸ்தான் தான் அப்படின்னு தீர்ப்பளிக்க வேண்டிய பொறுப்பு இந்த சட்டத்தின் மூலமாக அரசு யாருக்கு கொடுக்க போகிறது என்று சொன்னால், யார் இந்த பள்ளிவாசலை பூட்டணும்னு சொன்னாரோ அந்த கலெக்டர் தான் அதை சொல்லணும். பூட்டணும்னு சொல்ற ஒருத்தர் அப்புறம் துறக்கணும்னு சொல்லுவாரா? திருப்பரங்குன்றத்தினுடைய பிரச்சனை யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். இப்ப அரசு அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய பாசிச சிந்தனை உடையவர்களை அரசு அதிகாரத்திலே அமர வைத்து விட்டு அதற்கு பின்னால் அவர்கள் சூழ்ச்சிகளால் பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு அவர்களும் தீர்வு சொல்லுவார்கள் என்கிற நம்பிக்கை சமகாலத்தில் நமக்கு இல்லவே இல்லை. இப்படி ஒரு சட்டம்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டித்தான் எல்லா ஜும்மாக்கள்ல எல்லா ஊர்கள்ல ஜமாஅத்துல் உலமா இதுல தனிப்பெரும் கவனம் எடுத்து இந்த சட்டத்துல எத்துணை திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, 40 இல்ல 115 சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறதா, அதையெல்லாம் சொல்லி தயவு செய்து நம்முடைய பள்ளிவாசலை, நம்முடைய வக்ஃபை, நம்முடைய கபிரிஸ்தானை, நம்முடைய மதரசாக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிற காரணத்தினால்தான் இது மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இதுக்கு என்ன செய்யறது? இதை இப்படியே விட்டா என்னவாகும்? இந்த சட்டத்தை ஒருவேளை அமல்படுத்திட்டா என்னவாகும் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகனான இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட, மீண்டும் கட்டி முடிக்கப்பட்ட கஅபத்துல்லாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிற நாம், அந்த கஅபத்துல்லா என்றைக்கு பிறரால் அபகரிக்கப்படுகிறதோ அது கியாமத் நாளின் அடையாளம் என்று வாழ்க்கையில் ஒருபோதும் பொய்யுரைக்காத அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல, கஅபத்துல்லாவினுடைய கற்கள் அப்படியே உருவி கடல்ல போடப்படும் சொன்னாங்க. பக்கத்துல கடல் எங்க இருக்கு? மக்காவில, ஜித்தால இருக்கு. ஜித்தாவினுடைய கடல்ல கொண்டு போய் போடுறது வரைக்கும் வரிசையாக நின்று அந்த கற்களை அப்படியே எடுத்து மாற்றி கொண்டு போய் கடலில் போடுகிற ஒரு காலம் கியாமத் நாளின் அறிகுறி என்று சொன்னார்களே. இப்போ போய் அந்த கிஸ்ராவினுடைய ஒரு திரைச்சீலையினுடைய ஒரு பகுதியை நம்மளால கிழிச்சிட்டு வர முடியுமா? நம்ம முஸ்லிம் தான். கஅபத்துல்லாவினுடைய திரைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று நாம நம்புறோம். அந்த திரையை பிடிச்சு அழுதா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறதுக்காக வேண்டி நாம லட்சங்கள் செலவு செய்து அங்க போறோம். ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக வேண்டி நாம உயிரையே சில பேர் கொடுக்கிறோம். இவ்வளவு கண்ணியமாக கருதப்படுகிற அந்த கஅபத்துல்லாவினுடைய கல்லை இன்னைக்கு எடுக்க முடியுமா? நம்ம முஸ்லிம்கள் நாம இன்னைக்கு எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு காலம் வரும், அந்த கஅபத்துல்லாவினுடைய கற்கள் உருகி கொண்டு போய் கடலில் போடப்படுகிற ஒரு காலகட்டம் வரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி சொல்றாங்க. சவுதி அரேபியாவில் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தில், உலகத்திலேயே முஸ்லிம்கள் முன்னோக்குகிற நாடுங்கிறது சவுதி அரேபியாவில். சவுதி அரேபியாவில் 17% பேர் நாத்திகர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள். எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருக்கிறது பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த காலத்தை நோக்கி அந்த தேசம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப கியாமத் நாளினுடைய அறிகுறியான ஒவ்வொரு அடையாளங்களும் நமக்கு முன்னால் வருகிற அந்த காலகட்டத்தில் நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த அறிகுறிகளை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த எச்சரிக்கை நம்முடைய ஊரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கியாமத் நாளை கொஞ்சம் தள்ளி போட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற அந்த அடையாளங்களை அகற்ற வேண்டும் என்பதுதான். ஏன் ரசூலுல்லாஹ் இதை எச்சரிச்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு சுப செய்தியா முன்னறிவிப்பா மட்டும் சொல்லல, அதெல்லாம் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நடக்காம நீங்க
பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறோம். அதற்காக லட்சங்கள் செலவு செய்து உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போயிட்டு இருக்கிறோம். அதே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு மகனான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு கட்டிய இன்னொரு புனித தலம் தான் பைத்துல் முகத்தஸ். ஒரு மகனோட கட்டின பள்ளி காபத்துல்லா, இன்னொரு மகனோடு கட்டின பள்ளி பைத்துல் முகத்தஸ். அது இன்னைக்கு யாரு கையில இருக்குது? யூதர்களுடைய கையில இருக்கு. இங்க பலஸ்தீன முஸ்லிம்கள் அங்க போய் தொழுகிறதுக்காக வேண்டித்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க யூடியூப்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் அங்க இருக்கக்கூடிய ஒரு 7 அல்லது 8 வயது உடைய ஒரு பெண் குழந்தை பேசும், சனுஹர்ரிரு பலஸ்தீன் இன்ஷா அல்லாஹ் சனஸ்ஜுது ஃபீ ஹாதல் மஸ்ஜித் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய உடல்கள் சிதைக்கப்படட்டும், எங்களுடைய வீடுகள் சின்னாபின்னமாக சிதறடிக்கப்படட்டும், எங்களுடைய பெற்றவர்கள் இந்த கொடூரர்களால் கொல்லப்படட்டும், ஆனாலும் சொல்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் இந்த மண்ணிற்கு நாங்கள் சுதந்திரத்தை பெற்றே தீர்வோம். அது மட்டுமல்ல, இந்த பள்ளிவாசலில் நாங்கள் சுஜூது செய்தே தீர்வோம். ஏன் அந்த பெண் குழந்தைக்கு ஏன் அவ்வளவு ஒரு வேகம், அவ்வளவு ஒரு உத்வேகம் அப்படின்னா, இஸ்ஹாக் நபியும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கட்டிய அந்த பைத்துல் முகத்தஸ், உலக முஸ்லிம்களின் முதல் கிப்லாவான பைத்துல் முகத்தஸ், அந்த பைத்துல் முகத்தஸில் சுஜூது செய்வதை தடுக்கிற இவர்களை இந்த மண்ணில் இருந்து அகற்றிவிட்டு இந்த மண்ணிற்கு நாங்கள் சுதந்திரம் பெற்று இந்த பள்ளிவாசலில் நாங்கள் சுஜூது செய்தோம் அப்படின்னு சொல்லுகிற இந்த காலகட்டம் வந்திருக்கிற காரணத்தினால் அங்குள்ள மக்கள் அந்த முஸ்லிம்களுடைய முதல் கிபிலாவான, 2வது கிபிலா தான் நமக்கு எது? காபத்துல்லா. முதல் கிபிலாவான அந்த பைத்துல் முகத்தஸை பறிகொடுத்து இன்னைக்கு அங்குள்ள குழந்தைகள் பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் காசுக்காக வேண்டியெல்லாம் போராடல, அவனுக்கு அந்த மண்ணுல தான் வீடு வேணுங்கிறதெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட 4,50,000 பேர் இதுவரையிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2003 அக்டோபர் 7க்கு பின்னால் இதுவரையிலும் 4,50,000 பேர்கள், நிறைய குழந்தைகள், நிறைய பெண்கள், நிறைய முதியவர்கள், நிறைய மருத்துவமனைகள், நிறைய பள்ளிக்கூடங்கள், நிறைய பள்ளிவாசல்கள், நிறைய வீடுகள் எல்லாம் இழந்ததற்கு பின்னாலும் அந்த மண்ணில் தான் வாழ்வோம் என்று மண்ணை அள்ளி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற அந்த சமூகம் இன்றும் அந்த மண்ணில் எதற்காக இருக்கிறார்கள் தெரியுமா? எங்களுடைய மூதாதையர்கள் பறிகொடுத்து விட்ட இந்த பள்ளிவாசலை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் உயிரை கொடுக்கிறோம். அதுக்கு மண்ணை தின்னணும்னா மண்ணை தின்னுட்டாவது இந்த மண்ணில் நாங்கள் வாழ்வோம், இந்த மண்ணில் எங்களுடைய நச்சு பட வேண்டும் என்பதற்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடந்த தலைமுறை அந்த மண்ணை குறித்த சிந்தனை இல்லாமல் அந்த மண்ணை யூதர்கள் அபகரித்து விட்டார்கள். இந்த தலைமுறை அந்த மண்ணை மீட்பதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு அவங்களை கொண்டு போய் விட்டுருக்கு? சுற்றிலும் எல்லாம் பேண்ட், தண்ணி கிடையாது, பால் கிடையாது, மெடிசன் கிடையாது, ஒரு பெயின் கில்லர் கிடையாது. இவ்வளவோ கொடுமைகளுக்கு மத்தியில் எங்களுக்கு பசிக்கிறது, எங்களுடைய வயிறெல்லாம் ஒட்டி போய் இருக்குது. உலக முஸ்லிம்களே, முஸ்லிம் நாடுகளே, இதோ பாருங்கள், நாங்க மண் அள்ளி சாப்பிடுறோம்னு சொல்லி ஒரு குழந்தை மண் அள்ளி வாயில போடுறதை நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்கள் மண்ணை தின்றாலும் இந்த மண்ணை விட்டு போக மாட்டோம், இந்த மண்ணில் தான் வாழ்வோம், இங்கே எங்களுடைய முதல் கிபிலா இருக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளைகளுக்கு ஏன் வந்துச்சு தெரியுமா? நம்மள மாதிரி ஒரு சமூகம் அந்த பள்ளிவாசலை குறித்த சிந்தனை இல்லாமல் அந்த மண்ணை விட்டுட்டாங்க, வித்துட்டாங்க. இப்ப புரியுதா? வக்ஃப் திருத்த சட்டம் வந்தால் என்ன நடக்கும்ங்கிறத சிம்பாலிக்கா இதுல புரிஞ்சுக்கோங்க. நாம இதுல கவனக்குறைவாக இருந்தால், கவனம் இல்லாம இருந்தா, அசால்ட்டா இருந்தா என்ன நடந்துட போகுதுன்னு இருந்தா, அடுத்த தலைமுறை இந்த பள்ளிவாசலில் சுஜூது செய்வதற்காக வேண்டி இன்றைக்கு அந்த குழந்தைகள் எப்படி போராடி கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி இந்த சமூகத்தை தள்ளி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், சிவகாசியை பாதுகாக்கணும், விருதுநகர் மாவட்டத்தை பாதுகாக்கணும், தமிழகத்தை பாதுகாக்கணும், இந்தியாவை பாதுகாக்கணும்.
யாருக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு சூழ்நிலையை கொடுத்துடக் கூடாது. நாங்கள் மண்ணள்ளி சாப்பிடுறோம்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுடைய கண்ணீர் கதறல்களை கேட்கிற நமக்கு, யா அல்லாஹ், இனிமேல் எந்த குழந்தைக்கும், உலகத்தில் எந்த குழந்தைக்கும், அது முஸ்லிம் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இந்து குழந்தைகளுக்கு கூட கொடுத்திராத, கிறிஸ்தவ குழந்தைகளுக்கு கூட கொடுத்திராத என்று துஆ செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும். என்ன ஆளுஞ்சா ஒரு வக்ஃபு சட்டம், இதுக்கு விழிப்புணர்வுக்கு இப்படி எல்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதுல நமக்கு ஒரு அவநம்பிக்கை என்னன்னு சொன்னா, கலெக்டர்கிட்ட போய் இப்படி ஒரு மனுவை கொடுத்தா கலெக்டர் தான் அதை தீர்மானிக்கணும் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது நம்முடைய சொத்துக்கள் நமக்கானதாக இருக்காது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை வருதுல. இப்ப நமக்கு தெரியும், பாபரி மஸ்ஜிது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கானது, அது 400 ஆண்டுகள் பழமையானது, அது நமக்கானதுதான்னு நமக்கும் தெரியும். இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்துக்களுக்கும் தெரியும். அத 3 பங்கா வச்சார நீதிபதி, அவருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? அவருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு பின்னாலேயும் கூட அது நமக்கு சொந்தம் இல்லை என்கிற ஒரு சூழலுக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நாம அதை யோசிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லகத் அர்ஸல்னா ருசுலனா பில் பையினாத்தி வ அன்ஸல்னா மஅஹுமுல் கிதாப வல் மீஸான லியகூமன் நாஸ பில் கிஸ்த் வ அன்ஸல்னல் ஹதீத ஃபீஹி பஅஸுன் ஷதீதுன் வ மனாஃபிஉ லின்னாஸ் வ லியஅலம அல்லாஹு மன் யன்சுருஹு வ ரஸூலுஹு பில் கைப் இன்னல்லாஹ கவிய்யுன் அஸீஸ். லகத் அர்ஸல்னா ருசுலனா, நாம நிறைய ரசூல்மார்களை அனுப்பி வைத்தோம். நிறைய ரசூல்மார்களை நாம அனுப்பி வச்சோம். எதுக்கு அனுப்பி வச்சோம்? பில் பையினாத், தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு. வ அன்ஸல்னா மஅஹுமுல் கிதாப், அவர்களுக்கு வேதத்தையும் கொடுத்தோம். தௌராத்ங்கிறது ஒரு வேதம், பைபிள்ங்கிறது ஒரு வேதம், குர்ஆன்ங்கிறது ஒரு வேதம், ஜபூர்ங்கிறது ஒரு வேதம். இப்படி எல்லாம் வேதங்கள் படிக்கணும். எல்லாம் நிறைய ரசூல்மார்களுக்கு நாம வேதத்தை கொடுத்து அனுப்பினோம். வஅன்ஸல்னா மஅஹுமுல் கிதாப வல் மீஸான், நியாய திராசையும் அவர்களுக்கு கொடுத்தோம். இப்போ குர்ஆனை பாதுகாக்கிறோம்ல, நம்ம பாதுகாக்கிறோமா இல்லையா? குர்ஆனை கீழே எழுந்திருச்சுன்னு சொன்னா நம்ம எடுத்து மேல வைப்போம். நமக்கு ஓத தெரியுதோ இல்லையோ எடுத்து கண்ணுல ஒத்திக்கும். குர்ஆனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, குர்ஆனுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. குர்ஆனை மனனம் செய்திருக்கிறோம் என்கிற காரணத்தினால் நீங்கள் உலமாக்களை மதிக்கிறீர்கள், ஹாஃபிதுகளை மதிக்கிறீர்கள். எவ்வளவு மரியாதை இந்த சமூகத்தில் ஹாஃபிதுகளுக்கு. ஏன்? அவர்கள் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால். குர்ஆனை பாதுகாக்கிற அளவிற்கு நாம் இன்னும் அந்த பாதுகாக்க தவறிட்டோம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், இந்த வேதங்களை இறக்குவதோடு நாம விட்டுவிடல, நியாய தராசையும் அவர்களுக்கு நாம் இறக்கி இருக்கிறோம். அப்படின்னா இந்த மண்ணில் எப்படி வேதத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறதோ, அது போன்று நீதியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னா, அன்ஸல்னல் ஹதீத ஃபீஹி பஅஸுன் ஷதீத், வேதத்தை இறக்கி இருக்கிறோம், அத்தாட்சிகளை கொடுத்திருக்கிறோம். ரசூல்மார்கள் சில அற்புதங்களை காட்டி அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ் ஒருத்தங்கிறதை எல்லாம் இந்த மண்ணில் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று நீதியை செலுத்த வேண்டிய நியாய தராசையும் நாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். நியாய தராசுனா தராசுன்னு ஒண்ணு தரமாட்டான். இந்த கோர்ட்ல எல்லாம் போனா நீதி தேவதையினுடைய கையில ஒரு தராசு வைக்கிறது மாதிரி இருக்கும்ல, உண்மையிலே அந்த அம்மாவா நீதி செலுத்தது இல்ல. நீதிங்கிறது இப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு சிம்பிள், ஒரு சிம்பாலிக்கா அப்படி சொல்றாங்க. அது மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஒரு நியாயத்தினுடைய தராசையும் நாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். வஅன்ஸல்னல் ஹதீத, நாம் வானத்திலிருந்து இரும்பை இறக்கி வைத்திருக்கிறோம். இரும்ப இறக்கி வச்சிருக்கிறோம். எதுக்கு இறக்கி வச்சிருக்கிறோம்? ஃபீஹி பஅஸுன் ஷதீத், அதில் மிகச்சிறந்த பவர் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது என்ன? வேதத்தை இறக்கி இருக்கிறோம், ரசூலை அனுப்பி இருக்கிறோம், நியாயத்தினுடைய தராசையும் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். இதை நிலைநிறுத்துறதுக்காக அல்லாஹ் ஒரு பவரையும் நமக்கு தந்திருக்கிறான். ஈரான்கிட்ட இருந்துச்சுல பவர், என்ன பவர் இருந்துச்சு? பாலிஸ்டிக் மிசைல். சிச்சீடுங்கிற பேர்ல, ஃபத்தாஹ் அப்படிங்கிற பேர்ல, அபு சரூஹ் ஏவுகணைகளின் தந்தை அப்படிங்கிற பேர்ல
புதிய புதிய ஏவுகணைகளை இறக்குமதி செய்வதை பார்த்த உலக ரவுடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட பின்வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பவரை அல்லாஹ் வச்சிருக்காங்கிறத சவுதி அரேபியாவுக்கு தெரியாது, உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார நாடு. கத்தாருக்கு தெரியாது, ட்ரம்புக்கு ஒரு பிளைட்டையே போயிங் ரக விமானத்தையே கொடுத்த கத்தாருக்கு தெரியாது. உலகத்திற்கு அதிக எண்ணெய் வளங்களை தரக்கூடிய குவைத்துக்கு தெரியல, எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய பஹ்ரைனுக்கு தெரிய, இலங்கர முஸ்லிம் நாடுகளுக்கு தெரியல. ஆனால் ஈரானியர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அல்லாஹ் ஒரு பவரை கொடுத்திருக்கிறான், அந்த பவரை இரும்புல கொடுத்திருக்கிறான். அந்த இரும்பை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான் தெரியுமா? இந்த மண்ணில் நீதிக்காக, நேர்மைக்காக, நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் வானத்திலிருந்து இதை இறக்கி வச்சிருக்கிறான்னு சொல்லி இருக்கிறான். இதை வைத்துக் கொண்டு எவன் வந்தாலும் நீதிக்காக நாங்கள் இந்த மண்ணில் போராடுவோம் என்று சொல்லுகிற அந்த தைரியம் அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா குர்ஆனுடைய இந்த வசனங்களை அவர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஆவேசப்பட்டதெல்லாம் இல்ல. நாங்கெல்லாம் ஆவேசப்பட்டு பேசுறோம்ல, ரசூலுல்லாஹ் எங்கேயும் இப்படி எல்லாம் ஆவேசப்பட்டு எல்லாம் பேசினதில்லை. மிக சாதுவாக, அழகாக, குறைந்த வார்த்தைகளை கொண்டு நிறைந்த அர்த்தங்களுடைய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவார்கள் அப்படின்னு எல்லாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆனா இந்த வசனத்தை ஓதுற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில வாள் வச்சிருப்பாங்க. குத்துபா பிரசங்கத்துல சில ஊர்கள்ல இன்னும் வாள் வச்சிருக்கிறாங்க, சில பேர் கைத்தடியை வச்சிருப்பாங்கல்ல. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அதை வச்சுட்டு பேசுவாங்க. இந்த வசனம் இறங்கிய அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை இப்படி பிடிச்சு, இப்படிலாம் ஆவேசப்பட்டதே கிடையாது எந்த இடத்துலயும். நீங்க ஹதீஸ்ல வேணா பாருங்க, ரசூலுல்லாஹ் அப்படி ஆவேசப்பட்டு இப்படி கையை விரிச்சு இப்படிலாம் பேச மாட்டாங்க. ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய இறுதி உரையை எடுத்துக் கொள்ளுங்கள், இவ்வளவுதான் இருக்கும், ஒரு பக்கத்துக்குள்ளதான் இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகள்ல நிறைய கருத்துக்கள் இருக்கும். அது அப்படியே எல்லாருடைய மனசிலையும் போய் பதியும். அப்படிப்பட்ட உரை நிகழ்த்தக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் சொல்றாங்க, அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவேசப்பட்டது மாதிரி நாங்க வேற எப்பவுமே பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை இப்படி இப்படி தூக்கி இப்படி அடிச்சிட்டு சொன்னாங்களாம், வஅன்ஸல்னல் ஃபீஹி வஅன்ஸல்னல் ஹதீத ஃபீஹி பஅஸுன் ஷதீதுன் வமனாஃபிஉ லின்னாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மண்ணில யாராவது நீதி தவறினால் நீதியை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் எனக்கு இரும்பை தந்திருக்கிறான், இந்த இரும்பில் பவர் இருக்கிறதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்முடைய பொறுப்பு என்ன தெரியுமா? எங்களுக்கு நீதி கொடுங்க, நீதி கொடுங்கன்னு பிச்சை எடுக்கிறது இல்லை. அதுதானே செய்யறோம். இந்த வார்த்தைகளை நீங்க தவறா விளங்கிடக்கூடாது. 82ல இருந்து போராட ஆரம்பிச்சோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கடந்த தலைமுறைக்கு தெரியும் 82ல என்ன ஷாபானு வழக்குன்னு ஒண்ணு வந்துச்சு. அதுக்கு இதே மாதிரி ஜமாஅத்துல் உலமா, ஜமாத்துகள் இந்தியா முழுவதும் முஸ்லிம்கள் தெருவுல இறங்கி போராடணும். எங்க ஷரியத்தினுடைய சட்டங்கள்ல நீங்க கை வைக்க கூடாதுன்னு அப்ப போராட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பாபரி மஸ்ஜிதுக்காக போராட ஆரம்பிச்சோம் 92ல இருந்து. இப்ப பாபரி மஸ்ஜிதுக்கான போராட்டமே அப்படியே இல்லாம போயிருச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு போராடணும்? முத்தலாக்கு தடை சட்டம், இதுவும் எங்களுடைய ஷரியத்துல அரசாங்கம் கை வைக்குது அப்படின்னு போராட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ரோட்ல உட்கார்ந்து போராட ஆரம்பிச்சோம். இப்ப போராடுறோம் எது? வக்ஃபு சொத்துக்கள். இது வக்ஃபு சொத்துக்கள்ங்கிறது எங்களுடைய சொத்து, அதுல எந்த விதமான மாற்றமும் திருத்தமும் செய்யக்கூடாதுன்னு போராடும். அடுத்து இது முடிஞ்ச உடனே இன்னொரு சட்டம் வச்சிருக்கிறோம், பொது சிவில் சட்டம் அப்படின்னு. இப்ப அதுக்காக வேண்டி போராடுவோம். நம்ம வாப்பா போராடினாரு, எதுக்கு? நீதிக்காக. நம்ம போராடணும், எதுக்கு? நீதிக்காக. நம்முடைய பிள்ளைகள் போராடுது, எதுக்கு? நீதிக்காக. நாளைக்கு நம்முடைய பேர பிள்ளைகளும் போராடும், எதுக்கு? என்னங்க, ஒரு 40 வருஷமா தகப்பன், மகன், பேர பிள்ளை இப்படி எல்லாம் போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குத்தான் இந்த சமூகத்தை நாம தள்ளிட்டு இருக்கிறோம். ஒரு 40 வருஷமா 82ல இருந்து போராட ஆரம்பிச்சோம்ல, 82லயே தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு 40 ஆண்டுகளாக நீதியை கேட்டு போராடி கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம பார்த்துட்டு இருக்கோம். இது என்னன்னா, குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்த காரணத்தினால
நீதியை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்முடைய பெற்றவர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் ஒரு 4 தலைமுறை எங்களுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் நம்மள்ட்ட நீதியை கேட்க சொல்லல, நீதியை செலுத்த சொன்னான். நீதி கேட்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது, நீதி செலுத்துகிற இடத்தில் இருக்க வேண்டும். இதுல கொஞ்சம் கவனக்குறைவா இருந்ததுனால நம்ம இன்னைக்கு என்னவாக போகிறதோ என்கிற அச்சத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க நிய்யத்து வைக்கணும். இனிமேல் இந்த சமூகம், இந்த சமுதாயம் தெருவுல இறங்கி நீதி கேட்டுக்கிட்டே இருக்காது. இன்ஷா அல்லாஹ் நீதி செலுத்தக்கூடிய இடங்களுக்கு எங்களுடைய சிவகாசியின் இஸ்லாமிய பிள்ளைகள் போகும் அப்படிங்கிற ஒரு நிய்யத்தோட இன்ஷா அல்லாஹ் போகணும். இல்லைன்னா பலஸ்தீன் மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த சமூகத்திலையும் வந்துரும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ சரி, இந்த பிரச்சனைகளுடைய வீரியத்தை புரிந்து கொண்ட உலமாக்கள், சமூக ஆர்வலர்கள், நிறைய ஜமாஅத்தார்கள் இனிமேலும் நம்ம இப்படி இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்துல அவங்கள்ட்ட பேசினாங்க. அவங்க யாரும் நீதி செலுத்தல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல்கிட்ட போய், எப்பா நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டார்களா? அபூலஹப்ட்ட போய் கேட்டாங்களா? உத்பாட்ட கேட்டாங்களா? ஷைபாட்ட கேட்டாங்களா? இல்லை இல்லை. அவர்களுக்கு மத்தியில் இதுதான் நீதி என்பதை நீதி செலுத்துகிற இடத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இப்படி நீதி செலுத்துகிறவர்களை இந்த மண்ணில் உருவாக்க தவறிவிட்டோம். இனிமே நாம அதை உருவாக்கணும் அப்படின்னு மஹல்லா மஹல்லாவாக, ஊர் ஊராக போய் இஸ்லாமிய இளைஞர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு மார்க்கத்தையும் சொல்லி கொடுத்து, ஏன்னா வெறுமனே அட்வொகேட் ஆக்கி ஜட்ஜ் ஆக்கிட்டா சமூகத்துக்கு பயன் இல்லாம போயிரும்ல. அவர்களுக்கு மார்க்கத்தையும் சொல்லி கொடுத்து மார்க்க அடிப்படையில் அவர்களை உருவாக்கி ஜமாஅத்தின் மூலமாக அல்லது சமூக ஆர்வலர்களின் மூலமாக எப்படியாவது இவங்களை எல்லாம் அந்த உயர் பதவிகளுக்கு கொண்டு வந்துட்டா. விருதுநகர் மாவட்ட ஆட்சி தலைவராக சிவகாசியில் உள்ள ஒரு பிள்ளை இருந்தா, அல்லது விருதுநகர்ல உள்ள ஒரு பிள்ளை இருந்தா, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முஸ்லிம் மஹல்லாவில் இருக்கக்கூடிய பிள்ளை இருந்தா நம்ம நம்பிக்கையா இருக்கலாம். என்ன பிரச்சனை போனாலும் நம்ம பிள்ளை அவர் நீதமாகத்தான் நடப்பார். நமக்கு சாதகமாக நடக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை, அவர் நீதமாகத்தான் நடப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். நமக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீதி செலுத்தக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசுகள் இன்னைக்கு அந்த பொறுப்பில் இல்லை. சரி, இப்படி எல்லாம் கொண்டு போய் இவர்களை உருவாக்கிடலான்னு போய் தேடி போனா அல்லாஹ் அக்பர், நம்ம நெஞ்சே வெடிச்சு போயிரும் போல தெரியுது. நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள், இளம் தலைமுறைகள் இன்னைக்கு அவன் இருக்கிற இடமே வேற. அவனை எப்படியாவது நீதிமன்றத்துல கொண்டு போய் உட்கார வச்சு இப்ராஹிம் ஹலீஃபுல்லா மாதிரியான ஒரு சிறந்த ஜட்ஜா ஆகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் அவரின் கையையும் திருடினால் நான் வெட்டுவேன்னு சொன்னாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியான ஒரு நீதிபதிகளை உருவாக்கிடலான்னு பார்த்தா நம்ம பிள்ளைகளுடைய சூழல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் இதை வெளிரங்கமாலாம் சொல்லி அதை குறையா சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை, நமக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பிள்ளைகள் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரஜாவில் இருக்கிறார்களா, அல்லது நீதிமன்றத்துல கூண்டுல நின்னுட்டு குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டு ஜாமீனுக்காக தண்டனைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய இஸ்லாமிய பிள்ளைகள் இருக்கிறார்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பள்ளி வாசல்ல உட்கார்ந்துட்டு கதறோம், வக்ஃப் சொத்து பறிபர போகுது, நம்ம மௌத்தாபானா கொண்டு போய் அடக்கப்படுகிற அந்த கபிரிஸ்தான் பறிபோக போகுது, நம்முடைய பள்ளிக்கூடங்கள் பறிபோக போகுது. இதெல்லாம் ஏன் உருவாக்குறான்னு சொன்னா, இந்த மண்ணில் அடுத்து நீதி, நியாயம், சமூக நீதி என்று பேசுகிற ஒரு முஸ்லிம் கூட இந்த மண்ணில் இருக்கக்கூடாது.
இஸ்லாமிய சிந்தனை இருந்துச்சுன்னா அவன் இதை பேசுவான், அப்படித்தானே? இஸ்லாமிய சிந்தனை இருந்துச்சுன்னா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், இறைவனை மட்டும்தான் வணங்குவான், அவனுக்கு மட்டும்தான் நம்ம யாரு அடிமை. மனிதன் மனிதனை வணங்க மாட்டான், மனிதன் மனிதனை வணங்கவே மாட்டான், மனிதன் மனிதனுக்கு அடிமையே இல்லை என்கிற ஒரு உணர்வு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய அத்துணை பேர்களுடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட இந்த தேசத்தில் வர்ண ஆசிரமத்தை, மனு தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த மனு தர்மத்திற்கு எதிரான சிந்தனை, ஓரிரை கொள்கையுடைய இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற சித்தாந்தத்தின் பிரதிபலிப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மதரசா, கபிரஸ்தான், பள்ளிவாசல், தர்காக்கள் இதை எல்லாம் இல்லாம ஆக்கிட்டார். இவன் பேரளவுல சௌக்கத்தலின்னு இருப்பான், இல்ல யாசின்னு இருப்பான், இல்ல நசீர்னு இருப்பான், அவன் பேர் மட்டும்தான் இருக்கும். ஆனா அவன்கிட்ட என்ன இருக்காது, இந்த சித்தாந்தம் இருக்காது. இத சொல்றதுக்காக நாம இன்னைக்கு பள்ளிவாசல்ல ஒரு சமூக விழிப்புணர்வு கூட்டத்தை வச்சா, இதுல யார் இருக்கிறா, தொழுகையில முன்சொப்புல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இவங்கதான் இந்த கூட்டத்திலே இருக்கிறோம். இன்னொரு பயான் வச்சா இந்த பள்ளிவாசல்ல முன்சொப்புல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கதான் இருக்கிறோம். இந்த சமூகத்தினுடைய ஒரு தலைமுறை பள்ளிவாசலோடு தொடர்பே இல்லாம போயிருச்சு. திருட்டு குற்றங்களில் இந்த சமுதாயத்தினுடைய பெயர்கள் பத்திரிகையில வரும்போது எங்க இருக்க வேண்டிய நம்முடைய பிள்ளைகள் இவர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது புரண்டு பல்ல உடைச்சு பட்டினி கிடந்து மிக மோசமாக இருந்த ஒரு சமூகத்தை இப்படி ஒரு உயர்ந்த சமூகமாக உலகத்தில் இவர்கள் எங்கு வந்தாலும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை உலகளாவிய அளவில் முஸ்லிம் சமூகத்தின் மீது இருந்துச்சுல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவை விட்டு வெளியே போற நேரத்துல அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தணும்னு, வேண்டாப்பா இந்த ஊரே எனக்கு வேண்டாம் வெளியே போகும்போது மக்காவாசிகளில் சில முக்கியஸ்தர்கள் அபூபக்கர் சித்திக், உங்களை மாதிரி ஆட்கள் இந்த ஊரில் இருந்து போனா இந்த ஊர்ல மழை வராது, இந்த ஊரினுடைய செழிப்பு இருக்காது, இந்த ஊர்ல நீதி இருக்காது, அதனால நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்களே. யமன் தேசத்தை கடந்து சென்ற ஒரு சஹாபிகளுடைய கூட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து உங்களுடைய கரம் பிடித்து நீங்கள் எந்த வழியை பின்பற்றி இருக்கிறீர்கள் அந்த வழிக்கு வருகிறோம் என்று முஸ்லிம் ஆனார்களே. அந்த வரலாறுகளை எல்லாம் படித்துவிட்டு எங்கே இருக்க வேண்டிய நம்முடைய சமுதாய பிள்ளைகளின் பெயர்கள் பத்திரிகைகளில் வருகிறது. கஞ்சா கடத்தியவர்களுடைய பேர் லிஸ்ட்ல முஸ்லிம் பேர் வருது, அப்துல்லான்னு வருது, அல்லாஹ்வின் அடிமை. அப்துல் ரஹ்மான் வருது, ரஹ்மானின் அடிமை. அப்துல் ரஹீம் வருது, ரஹீமின் அடிமை. ஆனா இவனுக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு அடிமையாவா இருக்கிறான், ரஹ்மானுக்கு அடிமையாவா இருக்கிறான்? போகையினுக்கு அடிமையாக, கஞ்சாவுக்கு அடிமையாக, போதை ஊசிகளுக்கு அடிமையாக, இன்ஜெக்ஷன்களுக்கு அடிமையாக, கிறுக்கேறி முற்றி போய் தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டம். இதற்கு எதிராக இமாம்கள் பேசினால் இமாம்களை வந்து கத்தியை காட்டி மிரட்டுகிற கூட்டம். ஜமாத்துக்கள் நடவடிக்கை எடுத்தால் ஜமாத்தினுடைய தலைவரின் செயலாளரின் வீட்டுக்கு சென்ற ஆயுதத்தை காட்டி மிரட்டுகிற, சில இடங்களில் கொலை கூட நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலுக்கு இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. இங்கு நீதிக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் நோக்கு வைக்கிறோம். காபத்துல்லாஹ்வுல போய் ஹஜ் செஞ்சு உம்ரா செஞ்சு தமிழ் மாநில ஜமாத்துல் உலமாவின் சார்பாக அழுதழுது துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். தப்லீக் சகோதரர்கள் மர்கஸிலேயும் டெல்லியிலேயும் உட்கார்ந்து அழுதழுது துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நடக்குது. ஆனால் இந்த மண்ணில் நீதியை கேட்டுக்கொண்டு பள்ளிவாசலினுடைய முன்வரிசையிலும் இரண்டாவது வரிசையிலும் இருந்து கொண்டிருக்கிற அந்த கூட்டம் தான் இதற்காக வேண்டி அழுது கொண்டிருக்கிறதே தவிர இந்த மஹல்லாவில் ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருந்தால் இந்த தேசம் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு தானே காந்தி நினைச்சாரு. காந்தியார் தானே நினைச்சாரு. இந்த சாவர்கரின் ஆட்சி வேண்டும் என்றான் நினைத்தார், கோல்வால்கரின் ஆட்சி வேண்டும் என்றான் நினைத்தார். அவர் என்ன சொன்னார்?
உமரை போன்ற ஒரு ஆட்சியாளர் இந்த தேசத்திற்கு கிடைத்தால் அன்றுதான் இந்த தேசத்தினுடைய முழு சுதந்திரம் என்று சொன்னாரே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அவ்வளவு மாபெரும் சிறப்பு கிடைப்பதற்கு காரணம் என்ன? எல்லா இடத்திலையும் நீதி, எல்லா இடத்திலையும் நீதி. என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில ஒரு ஓநாய் ஆட்டை கடித்து குதறினாலும் கூட அதுக்கு நான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டி இருக்குமே என்று அல்லாஹ்விற்கு பயந்த ஒரு நீதிமானின் ஆட்சியை மரணிக்க பொழுது கூட ஹே ராம் என்று ராமரின் பெயரை சொல்லி மரணித்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி உமரின் ஆட்சி இந்தியாவிற்கு வேண்டும் என்று சொன்னாரே ரலியல்லாஹு தஆலா. அந்த உமரின் வாரிசுகள் சிவகாசியில இல்லையா? சிவகாசியின் நகர்மன்ற தலைவராக அந்த உமரின் வாரிசுதான் வர வேண்டும் என்று காந்தியின் வாரிசுகள் இன்றைக்கும் காத்திருக்கிறார்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம சிறுபான்மையினர். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த தேசத்தில் நீதிக்கும் நேர்மைக்கும் இன்றும் நிலை இருக்கிறது. இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருவாரியான இந்துக்கள் காந்தியின் வாரிசுகளாகத்தான் இருக்கிறார்கள், நேதாஜியின் வாரிசுகளாகத்தான் இருக்கிறார்கள், நேருவின் வாரிசுகளாகத்தான் இருக்கிறார்கள். கை சேதம் என்ன தெரியுமா? இங்கே உமரின் வாரிசுகள் இல்லை. உமரின் வாரிசுகள் எங்க இருப்பாங்க? மதுக்கடையிலா, கஞ்சா கூட்டத்திலையா, ஃப்ரீ ஃபயர் விளையாடுற இடத்திலையா, குகைனுக்கு அடிமைப்பட்டா, எங்கேயாவது அங்கங்க போதையில் வீழ்ந்து கிடக்கிற மக்களை எப்படி உமரின் வாரிசுகளாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்கள் பள்ளிவாசலில் இருப்பார்கள், அவர்கள் மதரசாவில் இருப்பார்கள், அவர்கள் குர்ஆனோடு தொடர்பில் இருப்பார்கள், அவர்கள் இந்த சமூகத்தின் நம்பிக்கையாக இருப்பார்கள். இவன் கையில இந்தியாவை கொடுத்தா இந்தியாவை வல்லரசாக மாற்றுவான் என்கிற நம்பிக்கை நமக்கல்ல, பொது சமூகத்திற்கு வர வேண்டும். அப்படி இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. முஸ்லிம்களுடைய வாக்கே இல்லாத ஒரு சில இடங்களில் இன்றைக்கும் முஸ்லிம்கள் அதிகாரத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். எப்படி எப்படி இருக்கிறாங்க? அவர்களின் மீது இருக்கிற நம்பிக்கை. இவ முஹம்மதின் வாரிசு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நீதி செலுத்தினார்களோ அப்படி இவர்களும் நீதி செலுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளின் மீது நமக்கே இல்லையே, நமக்கே இல்லையே. இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எனருமை சமுதாயமே, எனருமை பெரியவர்களே, எனருமை தாய்மார்களே, ஒரு சமூகம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ கண்ணுக்கு முன்னால் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான் இப்படி, வலகத் தரனா லி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல்அன்ஆமி பல் ஹும் அضل வஉலாயிக ஹுமுல் காஃபிலூன். நாம நரகத்துக்கு நிறைய பேரை விட்டு வச்சிருக்கிறோம், கொஞ்சம் பேரை இல்ல, நிறைய பேரை நரகத்துக்குன்னு விட்டு வச்சிருக்கிறோம். மனிதர்களில் இருந்தும் ஜின்களில் இருந்தும் நிறைய பேரை விட்டு வச்சிருக்கிறோம். அவன்கிட்ட என்ன தன்மை இருக்கும் தெரியுமா? அவனுடைய கேரக்டரை குறித்து குர்ஆன் சொல்லும், அவனுடைய கேரக்டரை குறித்து குர்ஆன் சொல்லும். லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அவர்களுக்கு இதயம் இருக்கும், அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள். போதைக்கு அடிமையானவனுக்கு ஹார்ட் இருக்கும், அந்த ஹார்ட்ல மனிதநேயம் இருக்குமா? இருக்குமா? எங்கேயாவது கஞ்சாவுக்கு அடிமையானவன் மனிதநேயத்தோடு நடந்து கொள்வான் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாய் என்னன்னு தெரியாது, தகப்பன் என்னன்னு தெரியாது, அண்ணன் தம்பி என்னன்னு தெரியாது, உடன் பிறந்தவர்கள் தெரியாது, பெற்ற பிள்ளைகள் கூட தெரியாது. அவனுக்கு இதயம் இருக்கும், சிந்திக்க மாட்டான். உலகம் ஆயும் அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அதை கொண்டு இதையெல்லாம் பார்க்க மாட்டான். உலகம் ஆதானும் நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுங்க அவனுக்கு கேட்காது. அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக கல்அன்ஆம், இவர்கள் மிருகத்தை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இல்ல இல்ல இல்ல, மிருகம் கூட கொஞ்சம் மேன்மையாக இருக்கும். வல்ஹும் அமல், இவர்கள் அதை விட மட்டமானவர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் மிருகத்தை விட இந்த மனிதனை மேம்படுத்தி வைத்திருப்பது, இவனுக்கு பிரித்தறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இவர் தலைவர், அவர் இமாமு, இவர் பெரியவர், இவர் நம்முடைய பெரிய அப்பா, இவர் நம்முடைய சின்ன அப்பா, இவங்க மாமி, இது நம்முடைய சமூகம், இது சகோதர சமுதாயத்தவர்கள், இப்படி எல்லாம் பிரித்தறியக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படிதானே? இன்னைக்கு அந்த பிரித்தறியக்கூடிய ஆற்றல் நம்முடைய சந்ததிகள்கிட்ட இருக்கிறார். தலைவரா இருந்தா என்ன, இமாமா இருந்தா என்ன, எவனா இருந்தா என்ன,
என்று பேசுகிற ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மண்ணில், உருவாகி கொண்டிருக்கிறது இந்த மண்ணில், நாசமாகி கொண்டிருக்கிறது இந்த மண்ணில். வல்கும் மலர் மிருகத்தை விட மோசமானது. இந்த ஜியோகிராபிக் சேனல்ல, டிஸ்கவரி சேனல்ல சில மிருகங்கள் கூட மனித தன்மையோடு நடந்து கொள்ளும். ஒரு மானை போய் ஒரு சிங்கம் வேட்டையாடும். இந்த பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. ஒரு மானை போய் ஒரு சிங்கம் வேட்டையாடும். வேட்டையாட போற நேரத்துல தெரியும் அந்த மான் சினையா இருக்கும், விட்டுட்டு போயிடும். ஆனால் போதைக்கு அடிமையானவனுக்கு எதுவுமே தெரியாது. நிறைய தாய்மார்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை நான் இந்த பள்ளிவாசல்ல இந்த சபையில சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, நான் கூச்சப்படுறேன். இதையெல்லாம் ஒரு சமூகத்துல சொல்றது நல்லதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது குறித்த எச்சரிக்கை இந்த சமூகத்திற்கு தேவை. நிறைய தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இரவு நேரத்தில் தனிமையில் படுப்பதற்கு பயப்படுகிறார்கள். எவனோ ஒரு காம கொடூர அந்த ஊர்ல இருக்கான், பக்கத்து வீட்டுல இருக்கான் அப்படிங்கிறது இல்ல. தன்னால் பெற்றெடுத்த பிள்ளை அடுத்த ரூமில் படுத்திருக்கிறான். அவன் ஒரு ட்ரக்ஸ் அடிக்ட். அவனுக்கு தாயினா என்னன்னு தெரியாது, அக்கா தங்கச்சினா என்னன்னு தெரியாது, பிள்ளைனா என்னன்னு தெரியாது. இவனால் எனக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்கிற பயம் சொந்த பிள்ளைகளை குறித்து தாய்மார்களுக்கு இருக்கிறது. நான் பத்திரிகைகளில் வந்த செய்தியை சொல்லுகிறேன். ஒரு ஆட்டோல போயிட்டு இருக்கிற, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற 9 வயசு பிள்ளை திடீர்னு மௌத்தாயி கிடக்குது. அவளுடைய தலை ஒரு மரத்தினுடைய அடியில வச்சு பூத்தி வச்சிருக்கிறாங்க, மண்ணில வச்சு புதைச்சு வச்சிருக்காங்க. கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தால் அவள் சிதைக்கப்பட்டிருக்கிறான், பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறான். 9 வயசு பிள்ளைய இவ்வளவு கொடூரமா சிதைச்சு அத தலைய மரத்தினுடைய அடியில வச்சு பூர்த்தி வச்சிருக்கிறான, எவ்வளவு கொடூரமானவனாக இருக்க முடியும்? போலீஸ் அங்க இருக்கிற நெட்டோரியஸ் கிரிமினல்ஸ் இருப்பாங்கல்ல, மிக கொடூரமான கிரிமினல்ஸ், அவன் லிஸ்டையெல்லாம் எடுத்து பார்க்குது. எடுத்து பார்த்து புலனாய்வு செய்தால் கடைசியில போலீஸுக்கு அதிர்ச்சி. அந்த 9 வயசு பிள்ளையோட டெய்லி ஆட்டோல போயிட்டு வர்ற ஒரு 13 வயசு பையன் தான் அதை செஞ்சிருக்கிறான். தேக்கடியில நடந்த சம்பவம். நீங்க எல்லாம் பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. இந்த சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறை என்ன செய்யும் என்பதை குறித்து நமக்கு பயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது. நம்ம எவ்வளவோ கத்துறோம், எவ்வளவோ பேசுறோம், எவ்வளவோ எச்சரிக்கிறோம். சில இடங்களில் பெற்றவர்கள்ட்ட போய் சொல்றாங்க, உங்க பிள்ளையினுடைய நடவடிக்கை சரியில்லை பார்த்துக்கோங்க, உங்க பையனுடைய போக்கு சரியில்லை பார்த்துக்கோங்க. ஏன் பிள்ளையா அப்படி? ஜமாத்துக்கு வேற வேலை இல்லை, இந்த அஜரத்துக்கு வேற வேலை இல்லை, இந்த இயக்கத்துல இருக்கிறவனுக்கு வேற வேலை இல்லை, ஊர்ல கொஞ்சம் பேர் சும்மா குறை சொல்லிக்கிட்டே தெரிகிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, நான் என்னுடைய கண்ணால் பார்த்திருக்கிறேன், நான் என்னுடைய கண்ணால பார்த்திருக்கிறேன், காதால் கேட்டிருக்கிறேன். நாகர்கோவில்ல இமாமாக இருக்கிற நேரத்துல திடீர்னு போன் வரும், மிட் நைட்ல போன் வரும், இமாம் பசங்களோட உடனே வாங்க அப்படின்னு. பசங்களை கூட்டிட்டு போனா அங்க ஒருத்தன் யாருக்கும் கட்டுப்படாம இருக்கிற பொருளை எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு அப்படி இந்த ஜின்னு வந்தது மாதிரி சொல்லுவாங்கல்ல, சைத்தான் வந்தது மாதிரி நிப்பான். அவனை தனியா எல்லாம் ஒருத்தெல்லாம் பிடிச்சு அடக்க முடியாது. 4 பேர் 5 பேர் போய் அவனை கட்டுப்படுத்தி அவன்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை பறிச்சு அவனை கட்டி போட்டாலும் திமிரிக்கொண்டே இருப்பான். என்னன்னா அவனுக்கு தேவையான அந்த போதை பொருள் அவனுக்கு கிடைக்கிறதுக்கான காசு அவங்க பேரண்ட் கொடுக்கல. ஒரு கட்டத்துல இந்த பேரண்ட்ஸினுடைய நிலைமை என்னவாகுது தெரியுமா? அவன் என்ன ப்ராடக்டை யூஸ் பண்ணுவானோ, அவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராடக்ட் இருக்கும்ல, நமக்கெல்லாம் அதை பத்தி தெரியவே தெரியாது. அந்த பிராண்ட, அந்த ப்ராடக்டை இவங்களே காசு எடுத்து கொடுத்து இப்படியாவது வாங்கி கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருங்கப்பா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சில பெற்றவர்களின் சூழ்நிலை மிக கொடூரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நான் ஏதோ சும்மா அப்படி இப்படி சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன்,
நம்ம சமூகத்துல பள்ளிவாசலோட தொடர்பு ஏற்படுத்துங்க, மக்தபு மதரசாவுக்கு அனுப்புங்க, பெண்களை மதரசாவுக்கு அனுப்புங்கன்னா அதெல்லாம் செஞ்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியும். இந்த நம்முடைய தப்லீக் சகோதரர்கள் இருப்பாங்கல்ல, அது உங்களுக்கு உடன்பாடு இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா அவங்க டெய்லி போய் பசங்க எங்க எல்லாம் இருப்பாங்களோ அங்க எல்லாம் போய் பள்ளிவாசலுக்கு வர சொல்லுங்க, பள்ளிவாசலுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல நடந்த நிகழ்வு. அந்த பையன் 8வது வகுப்பு படிக்கிற காலத்திலேயே வாரம் கஸ்துக்கு போவாங்க. கஸ்ல போய் உங்க பிள்ளைகளை, பையன் இருக்கான்ல உங்க வீட்டுல, அவனை பள்ளிவாசலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வாப்பா அத்தா ஒரு ரிட்டையர்டு ஆபீசர் அவங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்கும்ல. அவர் இப்படி சேர்ல உட்கார்ந்து டிவி ரிமோட்டை கையில வச்சுட்டு அல்லா போலீஸ் வந்துட்டாங்க. எப்படி அல்லா போலீஸ் வந்துட்டாங்க, உங்களுக்கு படிக்க விட மாட்டேங்கிறாங்க பிள்ளைல. எப்படி எங்க எங்க கூப்பிட வந்திருக்காங்க, பள்ளிவாசலுக்கு அனுப்புங்கன்னு கேட்டுதானே வந்திருக்காங்க. பிள்ளைங்களை படிக்க விட மாட்டீங்களா? பள்ளிவாசல் கூட்டு போய் படிக்க வேண்டாமா? என்ன நீங்க தான் கெட்டு போயிட்டீங்கன்னு இந்த சமூகத்துல இருக்கிற பசங்களை உருப்பட விட மாட்டீங்க அப்படின்னு சத்தம் போடுவாரு. காலுக்கு மேல கால் போட்டுட்டு அப்படி உட்கார்ந்துட்டு. ஆனாலும் இந்த சகோதரர்கள் என்ன தெரியுமா, அடுத்த வாரமும் போவாங்க. ஏன்? அந்த பையன் பள்ளிவாசலுக்கு வந்துட்டா அவனுக்கு நல்லது, அவன் குடும்பத்துக்கு நல்லது, அவன் மறுமைக்கு நல்லது. ஆனா அந்த பேரண்டுக்கு அப்ப புரியாது. அது அவரும் வாரம் அதே மாதிரி சவுண்ட் போடுவாரு. 8ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சது, 8th 9th 10th 11th 12th 5 வருஷமா வாரம் அவர்கிட்ட போய் வீட்டுல போய் கெஞ்சி அவர்கிட்ட திட்டு வாங்கி, அமீர் ஷாப்ல இருந்து, முத்தக்கல்லிம்ல இருந்து, ரவுஃபர்ல இருந்து, சாத்திகள்ல இருந்து கூட போற அத்தனை பேருக்கும் திட்டு. காலேஜுக்கு போயிட்டான் பையன். எப்பா பையன் காலேஜுக்கு போயிட்டான், இனிமே இவங்க வரமாட்டாங்கன்னு அவரு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருந்தார். இனிமே வரமாட்டாங்கல்ல. நான் காலேஜுக்கு போய் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 6 மாசம் முடிஞ்சிருச்சு. அவரு அமீர் ஷாவை தேடி வர்றாரு. 5 வருஷமா வீட்டுல போய் பிள்ளைய பள்ளிவாசலுக்கு அனுப்பும் போது படிக்க விட மாட்டீங்களாடா அல்லா போலீஸ்களை வந்துட்டானுங்க, தொப்பியும் தாடியும் வச்சுட்டு பள்ளிவாசல்ல கூட்டிட்டு போய் பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கா அப்படின்னு கேட்ட அவர் அமீர் ஷாவை தேடி போறாரு, ரவுஃபரை தேடி போறாரு, முத்துக்கல்லிமை தேடி போறாரு, கஸ்ல போய் உட்கார்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? என் மகனை எப்படியாவது நீங்க 1 வருஷம் ஜமாத்துக்குனாலும் கூட்டிட்டு போயிருங்க. ஏன்னா பையன் படிக்க போன இடத்துல ஏதோ ஒரு பழக்கத்தை பழகி ரிட்டையர்டு ஆபீசர் கழுத்துல கத்திய வச்சுட்டான். நான் படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லல, அல்லாஹுவோடு இருக்கிற ஒரு தொடர்பை அப்புறப்படுத்தி விட்டு துனியாவினுடைய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இந்த சமூகத்தில் ஜெயித்து விடலாம் என்கிற நம்பிக்கை யாருக்கும் வேண்டாம். அதனாலதான் இன்னைக்கு இந்த சமூகத்துல மிகப்பெரிய பாதிப்புகளும் பிரச்சனைகளும். கடந்த இந்த மீலாது விழாவில், போன வருஷம் மீலாது விழாவில் கிட்டத்தட்ட ஒரு 32 ஊர்கள்ல எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழ்கிற ஊர்ல போதையிலிருந்து இந்த இளைஞர்களை விடுவிப்பது எப்படி? ஒரு பயான்ல விடுவிச்சிட முடியுமா? இல்ல இப்போ 12வது வயசுல இருந்து 10 வயசுக்கு மேல உங்க பிள்ளை எங்க போனாலும் நீங்க கவனிக்கணும். அவன் யாரு கூட சேர்றான், அவன் எந்த மாதிரி ஆக்டிவேட்டிங் அவன்கிட்ட இருக்குது, எந்த மாதிரியான கேரக்டர் இருக்குது, நீங்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி என்ன தெரியுமா, அல்லாஹ்வோடு ஒரு தொடர்பு அவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த பள்ளிக்கூடத்துக்கும் அவன் போட்டோம், எந்த காலேஜுக்கும் போட்டோம், எந்த ஊருக்கும் போட்டோம், அவன் தனியாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை பயப்படுகிறான் என்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்தால் போதும். அந்த உணர்வை அவனுக்கு ஊட்டிவிட்டால் போதும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் நீங்க பயப்படவே வேண்டாம். இப்ப இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு கூட இளைஞர்கள் வருவதில்லையே. இப்படி ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்க ஒரு 50 இளைஞர்களுடைய தலைகள் தான் கண்ணிற்கு தெரிகிறது. இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம எப்பவும் பயான் கேட்டிருப்போம், நிறைய வக்ஃப் உரிமை மாநாட்டுல கலந்து கொண்டிருப்போம், நிறைய இஜ்திமாவுல கலந்து கொண்டிருப்போம், நிறைய உலமாக்களுடைய பயான்கள்ல, மீலாது மாநாடுகள்ல, மஜ்லிஸ்கள்ல நிறைய பயான் கேட்டிருப்போம். நமக்கு இதை கேட்கும் போது எல்லாரும் சொல்றது தானே, எப்பவும் சொல்றது தானே. ஆனால் இதை கேட்க வேண்டிய ஒரு தலைமுறை இன்னைக்கு பள்ளிவாசலோடு தொடர்பிலேயே இல்லாமல் இருக்கிறது. இதனால் பள்ளிவாசல்கள் நம்முடைய கைகளை விட்டு போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், இதை விட கொஞ்சம் பட்டவர்த்தனமாக பேசுவதற்கு என்னுடைய நாவு கூசுகிறது.
கல்வி இடம் கொடுக்கல. பல மோசமான செய்திகளை கேள்விப்படுகிறோம். சொந்த மகனால் கர்ப்பமாக்கப்பட்ட தாயின் வரலாறுகள் என்னிடத்தில் உண்டு. இதெல்லாம் நடக்குமா இமாம்? நடக்கிறது, நடக்கிறது. மிக கொடூரமான சிந்தனையை இந்த மனித குலத்திற்கு தருகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கஸாவினுடைய குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கிறோம் என்கிற பெயரிலே இஸ்ரேலிய கொடூரமான அந்த நயவஞ்சக சூழ்ச்சியாளர்கள் அந்த உணவுல போதை மருந்தை கலந்து கொடுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவனுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, ஒன்னொன்னா இல்லாம போயிடும். முதல்ல அவனுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இல்லாமல் போயிடும். நாம யாரு? நாம எதற்காக இந்த மண்ணில் வந்திருக்கிறோம்? எதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறோம்? எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த சமூகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய பேராபத்துகள் என்ன, சூழ்ச்சிகள் என்ன, இதை முறியடிப்பது எப்படி? இது எந்த சிந்தனையும் இருக்காது. அவனுக்கு என்ன தெரியுமா? இந்த போதை இறங்கியவுடன் அடுத்து ஒன்ன வாங்கணும், ஒரு பொட்டலம் வாங்கணும். அந்த பொட்டலத்திற்கான காசு யாருடைய தாலி செயினை பறித்தாவது கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கும் தயார். யாருடைய மணிப்பாசல ஏதாவது எடுக்க முடியும் சொன்னா அதற்கும் தயார். ஒருவேளை சொந்த தாயின் கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டுதான் அந்த பொட்டலத்திற்கான காசு கிடைக்கும் என்று சொன்னார் தாயின் கழுத்தை அறுப்பதற்கும் தயார். இவ்வளவு ஒரு பெரிய மாஃபியா கும்பல்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் தலித்துகள் பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்கள்ல, முஸ்லிம்களும் தலித்துகளும் எங்கெல்லாம் பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் இலவசமாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடிமையாக்கியதற்கு பின்னால் இந்த தேசத்தில் அறிவுஜீவிகள் என்பவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அத்துணை பேர்களும் அறிவிலிகளாக மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்க முடியும் என்பதற்காக வேண்டி செய்யப்படுகிற சூழ்ச்சி இது. இந்த சூழ்ச்சியிலிருந்து தயவு செய்து அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்களே, மதரசாவை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் எழுப்புபவர்களே, நாம மௌத்தா போனா இந்த கபர்ஸ்தான் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா தயவு செய்து இந்த சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறையை, நான் இளைஞர்களை சொல்லவில்லை, சிறுவர்களை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். அவனை கண்காணிச்சுட்டே இருக்கிறது அதெல்லாம் முடியாது. அவன் போற இடத்துக்கு எல்லாம் ரேடார வச்சா கண்காணிக்க முடியாது. ஆனால் அவனுடைய உள்ளத்துல அல்லாஹுவை குறித்த அச்சத்தை, அல்லாஹுவை குறித்த சிந்தனையை, அல்லாஹுவை குறித்த போதனையை அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவன் மனசுல விதைச்சிட்டீங்கன்னா ஒருபோதும் அல்லாஹுவினுடைய தொடர்பு இருப்பவனை அந்த தொடர்பில் இருந்து அறுத்து எறிவதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. அதற்கான ஒரு முயற்சியை இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் எடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். ஏதோ இந்த கூட்டத்துக்கு வந்தோம் போனோம் அப்படியெல்லாம் இல்லாம இன்னைக்கு உறுதிமொழி எடுக்கணும். இந்த சமூகம் நாசமாகி கொண்டிருக்கிற இந்த சூழலிலிருந்து இந்த சமூகத்தை விடுவிப்பதற்கு அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலத்தினுடைய உழைப்பில 1,24,000 சொச்சம் சஹாபிகள் அல்லாஹ் கொடுத்தான். இமாம்கள் இப்படி சொல்லுவார்கள், ஏன் 1,24,000 சொச்சம் சஹாபிகள் தெரியுமா? 1,24,000 நபிமார்கள் அப்படின்னு நம்ம ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு நபியினுடைய அந்தஸ்து, ஒவ்வொரு சஹாபியும் ஒரு நபி என்ன செய்தார்களோ அதை செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க? இப்படி எல்லாம் மணிக்கணக்கில் உட்கார வச்சு பயான் பண்ணல, இப்படி எல்லாம் சத்தம் போடல, இப்படி எல்லாம் கதறல. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் சொன்னதை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேனா? அல்லாஹ் சொன்னதை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேனா? ரசூலுல்லாஹ் நீங்கள் ஒப்படைத்து விட்டீர்கள், நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேனா? நீங்களும் இதை போய் மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. 1,24,000 சொச்சம் நபிமார்களுடைய உம்மத்தின் எண்ணிக்கையை விட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய சமகால உம்மத்தின் எண்ணிக்கை அதிகம். 200 கோடி முஸ்லிம்கள் இன்னைக்கு இந்த மண்ணில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 2050 தாண்டுகிற பொழுது உலக மக்களின் பெரும் தொகை முஸ்லிம்களின் எண்ணிக்கையாக இருக்கும்னு சொன்னாங்கல்ல. அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில இருந்து ஒவ்வொருத்தரும் சும்மா போய் அடுத்து வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு ஏதாவது யூடியூப் எடுத்து பார்க்கறது இல்ல, பேஸ்புக் எடுத்து பார்க்கறது இல்ல, இன்ஸ்டாகிராம்ல கூமாப்பட்டிக்கு போமா இல்ல சொக்கம்பட்டிக்கு போமா இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. அடுத்தடுத்து இந்த சமூகம் வீழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தை எப்படி மீட்டெடுப்பது, நீதி கேட்டுக்கிட்டே இருக்கிற இந்த சமூகத்தை நீதி செலுத்துகிற இடத்திற்கு எப்படி கொண்டு போவது என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் நாம் பொறுப்புதாரிகள். ரசூலுல்லாஹ் அந்த பொறுப்பை
நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதனால அந்த பொறுப்பை முன்னெடுத்து சென்றால் நான் சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்த முடியும். இந்த சமூகத்தில் நீதிக்காக வேண்டி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை இல்லை இல்லை நீதி செலுத்துகிற சமூகம் தான் முஸ்லிம் சமூகம். ஒரு முஸ்லிம் ஜட்ஜா வந்தா, ஒரு முஸ்லிம் IAS வந்தா, ஒரு முஸ்லிம் IPS வந்தா, ஒரு முஸ்லிம் முதலமைச்சரா வந்தா, ஒரு முஸ்லிம் பிரைம் மினிஸ்டரா வந்தா, இந்த தேசம் நல்ல தேசமாக மலரும் என்கிற நம்பிக்கை சகோதர சமுதாயத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல்ல இந்த உம்மத்தை நாம் வார்த்தெடுக்க வேண்டும். அதுக்கு நீங்க எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைங்க, அல்லாஹ்ட்ட ஒப்படைங்க. ஒரு வரலாறை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். அந்த உடனே ரசூலுல்லாஹ்வை பத்தி கேள்விப்பட்ட நிறைய மதீனா வாசிகள் எல்லாரும் போய் பார்க்கறாங்க. பார்க்கிற ஒவ்வொருத்தரும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கறாங்க. அன்பளிப்புனா அந்த மஸ்ஜிதுல் குபாவை கட்டினாங்கல்ல, அடுத்து மஸ்ஜிதுல் நபவி கட்டுறதுக்கான முயற்சி. ரசூலுல்லாஹ் வந்து வசூல் பண்ணல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பை கொடுத்து அதன் மூலம் இந்த மார்க்கத்திற்கு பயன்பெறும் விதமாக இந்த வக்ஃப் சொத்துக்கள்லாம் இன்னைக்கு இருக்குது. இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில அப்படி ஒவ்வொரு சஹாபிகளும் சஹாபா பெண்மணிகளும் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு வந்து அப்படியே மதீனாவினுடைய தெருக்கல்ல பேசிட்டு போறாங்க. பள்ளிவாசல்ல இருந்து வெளியே போனா நம்முடைய தெருக்கள் இருக்குல்ல, இந்த தெருக்கல்ல இப்படி பேசிட்டு போனா எப்படி இருக்கும்? நான் போய் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், ரசூலுல்லாஹ்ட்ட பேசினேன், ரசூலுல்லாஹ்ட்ட என்னால முடிஞ்ச இந்த அன்பளிப்பை கொடுத்த இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அதற்கு பகரமாக துஆ செய்தார்கள். என்ன துஆ செய்தார்கள் தெரியுமா? நான் கொடுத்த அந்த மார்க்கத்தினுடைய அன்பளிப்புக்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான் என்று துஆ செய்தார்கள். அந்த பொன்னான உதடுகளிலிருந்து உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்ன அந்த பிரார்த்தனை இருக்கிறதே, இந்த உலகத்தில் அந்த பிரார்த்தனைக்காக எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கிறதுக்கு இதுக்கு மேல என்ன என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இப்படி எல்லாரும் பேசிட்டு போறாங்க. இந்த பேச்ச ஒரு குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாய் கேட்கிறாங்க. அந்த தாய்க்கு ஆர்வம், நம்மளும் போனோம், ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வை போய் சும்மா பார்த்தா எப்படி? எல்லாரும் எதையாவது கொடுக்கும் போது நம்மளும் ரசூலுல்லாஹ்வுக்கு எதையாவது கொடுக்கணுமே, கொடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு தேடி பார்க்கறாங்க. ஒரு காய்ந்த ரொட்டி துண்டு, ஒரு ஹுபஸின் காய்ந்த ரொட்டி துண்டு இல்ல, ஒரு பேரீத்தம்பழம் அது கூட இல்ல. அல்லாஹ்வே அல்லாஹ்வே என்ன சோதனை இது? என்னுடைய ரசூல் மதீனாவிற்கு வந்திருக்கிறார்கள். அந்த ரசூல் தான் என்னை இந்த உலகத்தினுடைய எல்லா தீங்குகளில் இருந்தும் பாதுகாத்தார்கள், மறுமையில் நரகத்திலிருந்தும் என்னை பாதுகாத்திருக்கார்கள். அந்த ரசூலை சந்திக்கிற பொழுது, யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்கத்திற்கு என்னால் முடிந்த பங்களிப்பை தருகிறேன் என்று கொடுப்பதற்கு ஒரு துண்டு பேரீத்தம்பழம் கூட இல்லையே என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். காலையிலிருந்து யோசிச்சது சாயங்காலம் வரைக்கும் யோசிக்கிறாங்க. சாயங்காலம் ஆயிருச்சு. வேலைக்கு போன பையன் அந்த பையனுக்கு 10 வயசு. அந்த பையன் ஓடி வருகிறார். கையில 2 ரொட்டி துண்டு இருக்கிறது. அந்த 2 ரொட்டி துண்டு தான் அவருடைய கூலி. அந்த ரொட்டி என்ன செய்வாங்க தெரியுமா? வந்த உடனே அந்த ஒரு ரொட்டியை 2ஆக பங்கு வைத்து தாயும் மகனும் சாப்பிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு கணவன் இல்ல, தகப்பன் இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, யாரும் இல்ல. ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறாரு. இன்னொரு ரொட்டி துண்டை வச்சிருவாங்க. காலையில அந்த பையன் வேலைக்கு போகும்போது அந்த ஒரு ரொட்டி துண்டை 2ஆக பங்கு வைத்து தாயும் மகனும் சாப்பிடுவார்கள். அந்த பையன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு போய் கிடைக்கிற அந்த 2 ரொட்டி துண்டை கொண்டு வந்து அதில் தான் அவர்களுடைய வாழ்க்கையே உருண்டோடி கொண்டிருக்கிறது. இந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ்வை போய் பார்க்கணும், எதையாவது கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த அம்மா அந்த பையன் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா அப்படின்னு சொல்ற நேரத்துல டக்குனு ஒரு மின்னல் அடிக்குது, ஒரு பிரைட் வருது. அந்த அம்மா வேகமா போய் மகன் கையை பிடிக்கிறாங்க. மகன் சொன்னாரு, ஏம்மா வாப்பா போவோங்கிறாங்க. அம்மா காலையில ஒரு அரை ரொட்டியை சாப்பிட்டுட்டு போனது பசிக்குதுமா, சாப்பிட்டுட்டு போயிடலாமே, நீங்களும் பசியோட இருப்பீங்க. இல்லத்தா நீ வா, நம்ம போயிட்டு வருவோம். அந்த பையன் தாயினுடைய கையில் ஒரு கையையும் இன்னொரு கையில ரொட்டி துண்டையும் வச்சுட்டு ஒட்டிய வயிறோடு தாய்க்கு பின்னால் போகிறார். அந்த தாய் வேகமா கூட்டிட்டு மஸ்ஜித் நபவிக்கு போறாங்க. இலா ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் நிக்கறாங்க. அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் நபியே. நீங்கள் மதீனாவிலிருந்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த செய்தியை கேள்விப்பட்ட நாள் முதல் உங்களை சந்திக்கணும்னு ஆசை யா ரசூலல்லாஹ், உங்களை மீட் பண்ணணும்னு ஆசை நபியே. ஆனா எல்லாரும் வந்து உங்களை பார்த்துட்டு இந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக எதையாவது அன்பளிப்பாக தந்துவிட்டு போகிறார்கள். அதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை
செய்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பொன்னான அந்த உதடுகளிலிருந்து, பொய் சொல்லாத அந்த உதடுகளிலிருந்து, அல்லாஹ்வோடு நெருக்கம் பெற்ற அந்த உதடுகளிலிருந்து உனக்கும் சுவர்க்கம் கிடைக்கும் அம்மா, உனக்கும் சுவர்க்கம் கிடைக்கும் சகோதரி என்று நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்காக எதையாவது இந்த மார்க்கத்திற்கு அன்பளிப்பாக தர வேண்டும் என்று ஆசை நபியே. ஆனால் யா ரசூலல்லாஹ், எனக்கு கணவன் இல்லை நபியே, எனக்கு தகப்பன் இல்லை நபியே, எனக்கு அண்ணன் தம்பி இல்லை நபியே, எனக்கு வருமானம் இல்லை நபியே, எனக்கு தருவதற்கு தங்க ஆபரணங்கள் இல்லை நபியே, வெள்ளி காசுகள் இல்லை நபியே, ஒட்டக கூட்டங்கள் இல்லை நபியே, ஆட்டு மந்தைகள் இல்லை நபியே. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரசூலே, ஒரே ஒரு பேரை தம்பரத்தை தந்தாவது உங்களுடைய பொன்னான உதடுகளிலிருந்து யா ரசூலல்லாஹ், உனக்கும் சொர்க்கம் என்கிற அந்த சுப செய்திக்காக வேண்டி 4 நாட்களாக காத்திருந்தேன் நபியே. எனக்கு தருவதற்கு ஒரு பேரை தம்பரம் கூட இல்லை யா ரசூலல்லாஹ். ஆனாலும் இன்றைக்கு வந்திருக்கிறேன் நபியே, ஒரு அன்பளிப்போடு வந்திருக்கிறேன் நபியே. மாய்ந்தி ஹரியா சிவா யா ரசூலல்லாஹ், இங்க வந்திருக்கிற நிறைய சஹாபிகள் ஒட்டக கூட்டங்களை, தங்க ஆபரணங்களை, வெள்ளி காசுகளை, அவர்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரங்களை தருகிற பொழுது என்னிடத்தில் தருவதற்கு அதெல்லாம் இல்லை நபியே. என்னிடத்தில் தருவதற்கு ஒரே ஒரு அன்பளிப்பு தான் இருக்கிறது நபியே. இதோ என்னுடைய 10 வயது பையன் இருக்கிறார், அவரை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் நபியே. என்ற தர்றதுக்கு இந்த பையனை தவிர வேற யாரும் இல்லை யா ரசூலல்லாஹ். இந்த பையனையே நீங்க வச்சுக்கோங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு தனக்கும் அம்மாவுக்கும் ஆன அந்த உணவை கொண்டு வந்து கையில் வைத்திருக்கிற அந்த 10 வயது பாடகனுக்கு ஒன்றுமே தெரியல. ஏதோ அம்மா கூட்டிட்டு வந்து ஏதோ ரசூலுல்லாஹ்ட்டையே ஒப்படைக்கிறாங்களே. அவர் கையில ரொட்டி துண்டை வச்சுட்டு அம்மாவை பார்க்கிறாரு. என்னம்மா, என்னையே ஒப்படைச்சிட்டு போறீங்களே, இனிமே உங்களுக்கு யார் இருக்கிறார்? உங்களுக்கு யார் உணவு தருவார்? உங்களை யார் பராமரிப்பார்? உங்களுக்கு யார் துணை இருப்பார்? அப்படின்னு அந்த பையன் பாக்குறாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, யா ரசூலுல்லாஹ், என் பிள்ளையவே அன்பளிப்பா வச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க, எனக்கும் என் பிள்ளைக்கு துஆ செய்யுங்க நபியே அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 வயது பாலகனுடைய தலையில கை வச்சுட்டு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம தப்பில் உம்ரஹு, யா அல்லாஹ் அவருடைய ஆயுளை அதிகரிப்பாயாக, யா அல்லாஹ் அவருக்கு வாரிசுகளையும் பொருளாதாரத்தையும் அதிகப்படுத்துவாயாக, யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக. இந்த 3 துஆவையும் செய்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்தான் அந்த பையன். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த தாயினுடைய பேரு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. 10 வயசுல ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கல்ல. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபிகள்ல கடைசி மரணித்த மௌத்தான சஹாபி யாருன்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஒண்ணும் செய்ய வேண்டாம், கூகுள்ல போய் கடைசியா மௌத்தா போன சஹாபி யாருன்னு தேடி பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரும். நிறைய வாரிசுகள் இருந்த சஹாபி வாழ்ற காலத்திலேயே யாருன்னு தேடி பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுன்னு வரும். 90 பேர பிள்ளைகளை பார்த்து சந்தோஷமாக அவர்கள் வளர்ந்ததற்கு பின்னால் தான் அவர்கள் மரணித்தார்கள். வாழ்க்கையில் அதுக்கு பின்னால வறுமை அவங்களுக்கு வந்ததே இல்லை. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, எங்க அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு துஆ செய்ய சொன்னாங்கல்ல, ரசூல் செய்த அந்த துஆவை 2 துஆவை நான் வாழ்க்கையில பார்த்துட்டேன். ஒண்ணு, நீடித்த ஆயுளை அல்லாஹ் தந்தான். நீடித்த ஆயுளை தரதும் இல்ல, நோய் இல்லாத வாழ்க்கையை நீடித்த ஆயுளோட தந்தான். அடுத்து நிறைய செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தான். அது பொருளாதாரத்தையும் கொடுத்தான், குழந்தை செல்வத்தையும் கொடுத்தான். 90 பேர பிள்ளைகளை என்னுடைய கையில் தூக்கி மடியில் வளர்த்தெடுத்திருக்கிறேன். இன்னொரு நம்பிக்கையும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கடைசியா துஆ செஞ்சாங்கல்ல, யா அல்லாஹ் அனஸினுடைய பாவத்தை மன்னிச்சிருவாயாக, நாளை மறுமையில பாவம் இல்லாதவனாகவும் நான் அல்லாஹுவை சந்திப்பேன். எங்க உம்மா ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சதுனால இந்த உலகத்தையும் அல்லாஹ் எனக்கு தந்துட்டான், நாளை மறுமையையும் அல்லாஹ் தருவான் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னது மாதிரி நீங்க உங்க பிள்ளைகளை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருங்க. அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருங்க, நீடித்த ஆயுளை கொடுப்பான். எங்கேயாவது போய் பைக் ஆக்சிடென்ட்ல அங்கங்க விழுந்து கிடந்து மரணிக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார்.
ஏதாவது போதைக்கு அடிமையாகி அந்த போதையிலேயே மரணித்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போதையோடு இருக்கிற காலத்தில் அவனிருந்து ஈமான் எடுக்கப்பட்டு விடும். ஈமான் இல்லாமல் மரணித்து போதைக்கு அடிமையானவன் நரகத்துக்கு போனா அவனுக்கு நரகத்தினுடைய ஒரு பானம் கொடுக்கப்படும் சொன்னாங்கல்ல. உமல் கௌத்தது யா ரசூலல்லாஹ், நரகத்தினுடைய அந்த கௌத்தி என்கிற பானம் என்றால் என்ன நபியே? அது நரகவாசிகளுடைய சீழு சலம். நரகத்துல விபச்சாரம் செய்த தண்டனைகளுக்காக வேண்டி தண்டனை பெற்ற பெண்கள் இருப்பாங்கல்ல, அவர்களுடைய மென்சஸ், இதெல்லாம் தான் அவனுக்கு பானமாக புகட்டப்படும் சொன்னாங்கல்ல. போதைக்கு அடிமையாகி மரணிப்பவர்கள் இந்த உலகத்திலும் வாழ்க்கையை இழந்து எல்லாத்தையும் இழந்து நாளைக்கு மறுமையிலையும் போய் இந்த கொடூரமான பானத்தை அவன் குடிக்க போகிறான் அப்படிங்கிற அச்சமும் பயமும் நமக்கு இல்லாம இருக்கணும்னா அவன் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு என்ன துஆ செஞ்சாங்களோ அந்த துஆ இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும். சிவகாசி நகர ஜமாஅத்துல் உலமா எந்த நோக்கத்தோடு இந்த மஜ்லிஸை ஒருங்கிணைத்ததோ அல்லாஹ் அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக்கி தந்தருள் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக இந்த இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பயனளிக்கக்கூடிய பிள்ளைகளாக, இம்மையிலோ மறுமையிலோ நமக்கு எதிரானவர்களாக ஆகிவிடாமல் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு சாதகமான பிள்ளைகளாக, நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய மஹல்லாவுக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் பலனளிக்கக்கூடிய பிள்ளைகளாக, எங்களுக்கு நீதி வேண்டும் என்று யாசகம் கேட்காமல் நீதியை கொடுக்கக்கூடிய உமரின் வாரிசுகளாக, நபிகள் நாயகத்தின் வாரிசுகளாக நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.